Hello everyone, welcome back. So இன்னைக்கு நம்ம IPM series 9th October 2022 இதோட daily MCQs and answer writing practice discuss பண்ணலாம் friends. So going into the first question, which of the following statements are correct regarding carbon neutrality? Statement 1. Carbon neutrality at net zero emissions is a state in which a country's total emissions are offset by absorptions of carbon dioxide from the atmosphere. Statement 2. India announced COP 2026 meeting at Glasgow that it will reach carbon neutrality by 2070 as part of a 5-point action plan that included reducing emissions to 50% by 2050. Statement 3. The conference of the parties COP 27 meeting will be held at Sharm el-Sheikh, Egypt. Select the correct answers using the code given below. Friends, take your time and answer this question. ஆன்சர் பண்ணீங்களா? இது இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பரில் கார்பன் நியூட்ராலிட்டி ரிலேட்டடான கான்செப்ட் வந்திருக்கு. எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் நியூட்ராலிட்டி கான்செப்டை வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, பட் நம்மளுக்கு UPSC எக்ஸாமினேஷனில் இதோட பேசிக்ஸ் முக்கியம். இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் UNFCCC, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கான்ஃபரன்ஸ் ஆன் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 1992 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எர்த் சமிட் கூட வந்துட்டு அந்த மீட்டிங்கில் தான் இந்த UNFCCயை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் லைக் இப்போ வந்துட்டு இது 30th இயர். அதனால வந்துட்டு UPSC எக்ஸாமினேஷன்ல இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லயோ மெயின்ஸ்லயோ கண்டிப்பா கேட்கலாங்க. இல்ல நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்சர்வ் பண்ணணும்னா, UNFCCல ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி அப்படின்றது COP, அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற ஸ்டேட் என்விரான்மெண்டல் மினிஸ்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த வருஷம் அதாவது 2022 நவம்பர் மந்த் மீட் பண்ண போறது COP 27th மீட்டிங். இது எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ம் எல் ஷீக், அதாவது ஈஜிப்ட்ல நடக்க போகுதுங்க. போன வருஷம் COP 26 அப்படின்றது ஸ்காட்லாண்ட்ல கிளாஸ்கோ அப்படின்ற பிளேஸ்ல நடந்துச்சு. புரியுதுங்களா? இப்ப நம்மளுக்கு UPSC எக்ஸாமினேஷன்ல இந்த UNFCCல ஒரு நோட்டபிளான அக்ரிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்டுங்க. இது 2015ல சைன் பண்ணியிருந்தாங்க. 2016ல இருந்து அக்ரிமெண்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல மொத்தமா 196 கண்ட்ரிஸ் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட். இதுல என்ன முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, வேர்ல்டு டெம்பரேச்சரை முடிஞ்ச அளவு 1.5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 2 டிகிரி செல்சியஸ்குள்ளார வந்துட்டு கம்மி பண்ணணும். அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருந்து 1850ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வேர்ல்டு டெம்பரேச்சர் இன்னைக்கு வரைக்கும் 2022ல 1.2 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் த்ரூ வேரியஸ் ரிப்போர்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ரேட் ஆஃப் எமிஷன்ஸ்லேயே போனோம்னா பை த எண்ட் ஆஃப் திஸ் சென்ச்சுரி, அதாவது 2100ல வேர்ல்டு டெம்பரேச்சர் வில் பி 2.6 டிகிரி செல்சியஸ். அப்போ வேர்ல்டு வந்துட்டு ஒரு கிளைமேட்டாலஜிக்கல் கேட்டாஸ்ட்ரோஃப்னால நிறைய எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் நடந்து மனிதர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டை நம்ம வந்துட்டு பைண்டிங் பண்ணி என்ஃபோர்ஸ் பண்றதுக்கும் வந்துட்டு COP 26 மீட்டிங்ல வாலண்டரியா எல்லா கண்ட்ரீஸுமே வந்துட்டு நீங்க கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எமிஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சில டார்கெட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுல மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்துட்டு அவங்களுடைய வாலண்டரி, அதாவது இன்டெண்டட் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, INDCன்னு வாங்க, அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்பன் நியூட்ராலிட்டி அப்படின்ற வேர்டை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கார்பன் நியூட்ராலிட்டினா ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம அட்மாஸ்பியர்ல எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் இப்போ எமிட் பண்றோமோ அதை ஈக்குவலண்டான ப்ரொபோர்ஷன்ல நம்ம நிறைய அஃபாரஸ்ட்ரேஷன், அதாவது மரங்கள் வளர்க்கறது மூலியமா அதை அப்சர்வ் பண்றதோ இல்ல வேரியஸ் டெக்னாலஜிஸ் பயன்படுத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் செக்விஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் பயன்படுத்தி நம்ம கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்றோமா அப்சர்வ் பண்றோமா அப்படின்றத பார்ப்பாங்க. இதுல இந்த எமிட் ஆகுறதும் அப்சர்வ் பண்றதும் பேலன்சிங்கா இருந்தா அதை பேர் நெட் ஜீரோ எமிஷன் ஆர் கார்பன் நியூட்ராலிட்டின்னு வாங்க. புரியுதுங்களா? சரி, இந்த கார்பன் நியூட்ராலிட்டி கான்செப்ட் டார்கெட்டை இந்தியா வந்து 2070க்குள்ளார நாங்க அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி COP 26 மீட்டிங்ல இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன் அடிஷன் டு தட் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி இதுல எக்ஸ்ட்ராவா வந்துட்டு 5-point ஆக்ஷன் பிளான் ஒன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், இந்தியா நான் ஃபாசில் ஃபியூவல்ஸ்ல இருந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய எனர்ஜியை வந்துட்டு பாத்தீங்கன்னா 500 ஜிகாவாட் 2030க்குள்ளார அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். புரியுதுங்களா? அதாவது வந்துட்டு நம்ம 2021 மீட்டிங்ல இது சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ளார நிறைய மைல் ஸ்டோன்ஸை நாங்க அச்சீவ் பண்ணிடுவோம் அந்த கார்பன் நியூட்ரலிட்டி கான்செப்டை அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி 2070ல அப்படின்றதுக்கு இந்த 2030க்குள்ளார 10 இயர்ஸ் டார்கெட்டை மைண்ட்ல வச்சு நம்ம 5 ஆக்ஷன் பிளான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் தான் வந்துட்டு நான் ஃபாசில் ஃபியூல் எனர்ஜி வந்துட்டு 500 கிகாவாட் பை 2030
2030 அச்சீவ் பண்ணணுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்தியா வந்துட்டு 150 கிகாவாட், அதாவது அரௌண்ட் 40% வந்துட்டு இப்பவே வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டாங்க நான் ஃபாசில் ஃபியூவல்ஸ்ல இருந்து. செகண்ட் டார்கெட்டும் அதுதான், அதாவது நம்மளுடைய எனர்ஜி வந்துட்டு ரெக்யர்மெண்ட்டை 50% ரெனியூவபிள் எனர்ஜில இருந்து அச்சீவ் பண்ணணும் 2030குள்ளார. மூணாவது விஷயம், இந்தியா தன்னுடைய கார்பன் எமிஷன்ஸை 1 பில்லியன் டன்ஸ் வந்துட்டு 2030குள்ளார கம்மி பண்ணிடுவோம். நாலாவது, கார்பன் இன்டென்சிட்டி அப்படின்றத 45% வந்துட்டு 2030குள்ளார கம்மி பண்ணிடுவோம். அஞ்சாவது விஷயம் தான், இந்த கார்பன் நியூட்ரலிட்டியை 2070குள்ளார அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்றத நம்ம வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோங்க. புரியுதுங்களா? இதுல இந்த 5 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான்ல நம்ம சொல்லியிருக்கிற இந்த டார்கெட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன் நியூட்ரலிட்டி மட்டும்தான் 2070, மிச்சம் எல்லா டார்கெட்டுமே 10 இயர் டெட்லைன், அதாவது 2030குள்ளார அச்சீவ் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். புரியுதுங்களா? சரி, now going into the question. First statement படிங்க. Carbon neutrality at net zero emissions is a state in which a country's total emissions are offset by absorptions of carbon dioxide from the atmosphere. கரெக்ட்டுங்களா? எவ்வளவு எமிட் பண்றோமோ அதை அப்சர்வ் பண்றது தான் கார்பன் நியூட்ரலிட்டி, அது கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. இந்தியா announced in COP26 meeting at Glasgow that it will reach carbon neutrality by 2070 as part of a 5-point action plan that included reducing emissions to 50% by 2050. அது தப்பு. 10 இயர்ஸ் டெட்லைன் தான் நம்ம எடுத்திருந்தோம் 2021ல அனௌன்ஸ் பண்ணப்ப, அதாவது 2030குள்ளார அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லி. சோ அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அதை எலிமினேட் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸை பாருங்க. ஏ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், 2 இருக்கு. பி ஆப்ஷன்லயும் 2 இருக்கு, அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். சோ த கரெக்ட் ஆன்சர் ஷுட் லை பிட்வீன் சி அண்ட் டி. பட் நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 100% கரெக்ட்னு தெரியும். அப்பனா 1 இருக்கிறது எதுல இருக்குன்னு பாருங்க, டில மட்டும் தான் 1 இருக்கு. சோ த கரெக்ட் ஆன்சர் ஹியர் இஸ் 1 and 3 only. புரியுதுங்களா? நம்ம தேர்ட் ஸ்டேட்மெண்ட் திரும்ப கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாமா? COP27 மீட்டிங் ஷார்ம் எல் ஷேக் ஈஜிப்ட்ல தான் நடக்க போகுது, அதுவும் கரெக்ட். ஃபைன். Now moving into the next question. With reference to dirty bomb, consider the following statements. Number 1. A dirty bomb is a dispersion device containing radioactive material, possibly uranium, but more likely low-grade materials such as cesium-137 or other radioactive materials in common use. Statement 2. A dirty bomb does not need to contain highly refined radioactive material as is used in a nuclear bomb, and this make them much cheaper and quicker to make than nuclear weapons. Statement 3. The problem with dirty bomb is that it is difficult to transport in conventional vehicles. Which of the statements given above are correct? Friends, take your time and answer this question. ஆன்சர் பண்ணீங்களா? இந்த டர்ட்டி பாம்ன்றது ஹிந்து நியூஸ் பேப்பர்ல 1 வீக்காவே ரிப்போர்ட் பண்ணிட்டு தாங்க இருக்குது. இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ரஷ்யா யுக்ரைன் வார், அதுல வந்துட்டு ரஷ்யா அலெஜ் பண்றாங்க யுக்ரைன் வந்துட்டு இந்த மாதிரி டர்ட்டி பாம் யூஸ் பண்ணுதுன்னு. சோ இந்தியாவுமே வந்துட்டு இந்த பர்டிகுலர் ரஷ்யா யுக்ரைன் வார்ல ரஷ்யா கிட்டயும் நம்ம இந்த நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஒரு பேசிக்கா வந்துட்டு நீங்க நியூக்ளியர் பாம்புக்கும் டர்ட்டி பாம்புக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணுங்க. ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் அதிகமா என்ரிச்மெண்ட் பண்ணி அதை நம்ம வெப்பனா யூஸ் பண்ணா அது நியூக்ளியர் பாம். சரிங்களா? இதுவே வந்துட்டு அந்த என்ரிச்மெண்டோ ரிஃபைனிங்கோ பண்ணாம அந்த லோ கிரேட் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை டைரக்டா யூஸ் பண்ணோம்னா அது பேர் டர்ட்டி பாம். டர்ட்டி பாம்ன்றது நியூக்ளியர் வெப்பன் கேட்டகரியில வராது. இது தெளிவா தெரிஞ்சுக்காங்க. ஆனா ஒரே விஷயம் என்னன்னா, நியூக்ளியர் பாம்ல பயன்படுத்துற மாதிரியே இதுலயும் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை பயன்படுத்துவாங்க. அதுதான் சிமிலாரிட்டி. ஆனா கான்சிக்வன்சஸ் ஆர் கேட்டஸ்ட்ரோஃப் ஆர் எஃபெக்ட்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூக்ளியர் பாம் போட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி 1945ல வந்துட்டு USA ஜப்பான்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க, ஹிரோஷிமா நாகசாகில. அப்ப என்ன ஆகும்னா, அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில ஒரு நியூக்ளியர் பாம் யூஸ் பண்ண இடத்துல பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படுத்தும். அந்த இடத்துல வாழ்வாதாரமே மக்கள் பயன்படுத்த முடியாம போயிடும். நிறைய பேருக்கு வந்துட்டு இன்னுமுமே அதுக்கு அந்த நியூக்ளியர் பாம்புக்கு அப்புறமுமே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அங்க எந்த வெஜிடேஷனுமே வராது, அக்ரிகல்ச்சரல் லேண்ட் எதுவுமே பயன்படுத்த முடியாது, ஃபுல்லா அன்ப்ரொடக்டிவ் ஆயிடும் லேண்டு. புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் அட்மாஸ்பியர்ல நிறைய பொல்யூஷன் ஏற்படுத்தும். இந்த மாதிரி பல ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தும் நியூக்ளியர் பாம்ன்றது. ஆனா ரேடியோ ஆக்டிவ் பாம்ன்றது கம்பேரிட்டிவ்லி ஒரு சின்ன ஏரியால தான் வந்து இந்த பாமோடைய எஃபெக்ட் இருக்கும். பெரிய அளவுல ஹெல்த் எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா இந்த பாம் போட்ட உடனே வந்துட்டு அதுல இருந்து வர அந்த பொல்யூஷனுக்கு முன்னாடியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். அதனால ஹெல்த் எஃபெக்ட்ஸ்ல இருந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா எக்கனாமிக் எஃபெக்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாலுமே வந்துட்டு அந்த லேண்ட் வந்துட்டு டோட்டலி அன்ப்ரொடக்டிவ் ஆயிடும், வேற எந்த பர்பஸ்க்கும் பயன்படுத்த முடியாதுன்றாங்க. சரி, அப்ப இந்த டர்ட்டி பாம்ல அப்ப என்னதான் பயன்படுத்துவாங்க
பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யுரேனியமோ சீசியம் 137 அந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை பயன்படுத்துவாங்க. அதை ரிஃபைன் பண்ணாம டைரக்டா பயன்படுத்துறதுனால இதை ரொம்ப வேகமாகவும் ரொம்ப சீப்பராகவும் பயன்படுத்தலாம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இதை ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஈஸியா வந்துட்டு இதை டெட்டனேட் பண்ணலாம். அதனாலதான் இந்த ரஷ்யா யுக்ரைன் வார்ல இதை பயன்படுத்துற மாதிரி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இன் அடிஷன் டு தட் இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்துட்டு எங்க இருந்து டர்ட்டி பாம்ல பயன்படுத்துவாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல எக்யூப்மெண்ட்ஸ்ல மெடிக்கல் டிவைசஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சீசியம்லாம் பயன்படுத்துவாங்க. இதுல இருந்து இந்த மெட்டீரியல் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ்ல ரிஃபைன் பண்ணாம இருக்கிற இடத்துல இருந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்ல ரிசர்ச் லெபார்டரிஸ்ல சயின்டிஸ்ட் வச்சிருந்திருப்பாங்க இந்த லோ கிரேட் ரிஃபைன் பண்ணாத ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், அதை எடுத்துமே டர்ட்டி பாம் மேக் பண்ணலாம். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி பர்பசஸ்க்கு தான் டர்ட்டி பாம் பயன்படுத்துவாங்க. Now going into the question, statement 1, a dirty bomb is a dispersion device containing radioactive material, possibly uranium, but more likely low grade materials such as cesium 137 or other radioactive materials in common use. கரெக்ட்டுங்களா? இதை தானே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். Now going into the second statement, a dirty bomb doesn't need to contain highly refined radioactive material as is used in a nuclear bomb, and this makes them cheaper and quicker to make than nuclear weapons. அதுவும் கரெக்ட்டுங்களா? dirty bombன்றதை வந்து ரொம்ப ஃபாஸ்டா சீப்பரா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. Now going into the third statement, the problem with dirty bomb is that it is difficult to transport in conventional vehicles. அது தப்பு. இதை ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிட்டு ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் B ல 3 இருக்கு, அதை எலிமினேட் பண்ணிடலாம். C லயும் 3 இருக்கு, அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் D லயும் 3 இருக்கு, அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். So the correct answer here is option A, 1 and 2 only. புரியுதுங்களா? Now moving into the next question, consider the following statements. Number 1, Armed Forces Special Powers Act (UPSC) gives unfettered powers to the armed forces and the central armed police forces deployed in disturbed areas to kill anyone acting in contravention of the law and arrest and search any premises without a warrant. Statement 2, in November 2004 the central government appointed a 5-member committee headed by Justice B.P. Jeevan Reddy to review the provisions of the Armed Force Special Powers Act in the northeastern states. Statement 3, currently Armed Force Special Power Act is in some parts of Assam, Nagaland, Manipur, Arunachal Pradesh, Mizoram and Tripura. Which of the statements given above are correct? Friends, take your time and answer this question. ஆன்சர் பண்ணீங்களா? இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இந்த அப்சான்றத நாகாலாந்துல நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல வந்திருக்கு. பட் நம்மளுக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படின்றது யூபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல ஜிஎஸ் பேப்பர் கேட்கலாங்க. இன் அடிஷன் டு தட் இன்டர்னல் செக்யூரிட்டியில ஜிஎஸ் பேப்பர் 3லயும் கேட்கலாம். அண்ட் பிரிலிமினரி செக்மெண்ட்ல இது எப்பயுமே எவர் கிரீன் டாபிக் தான். புரியுதுங்களா? சரி, இந்த அப்சா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படின்றது முதல்ல பிரிட்டிஷர்ஸ் காலகட்டத்தில் நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல பயன்படுத்தின ஆக்ட். எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்தியால குவிட் இந்தியா மூவ்மெண்ட் லான்ச் பண்ணிருந்தாங்க இல்லையா? அப்ப வந்துட்டு அந்த மூவ்மெண்ட் வந்துட்டு லீடர்லெஸ்ஸா இருந்துச்சு. காந்தி எடுத்தவன பிரிசன்ல வச்சுட்டாங்க. அப்ப அந்த மூவ்மெண்ட் கொஞ்சம் வயலண்டா போயிட்டு இருக்கிறப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ் மூலியமா கொண்டுட்டு வந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ட்ன்றதான் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட். அது முதல்ல ஆர்டினன்ஸா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியா பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ட் வாங்கிட்ட பிறகு 1948ல இதை வந்துட்டு ஆக்டா நம்ம கன்வெர்ட் பண்றோம். புரியுதுங்களா? பட் இது அபிஷியலா பாஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு அசாம் மணிப்பூர்ல தான், அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு தான் முதல்ல இதை டார்கெட்டடா பயன்படுத்திட்டு இருந்தோம். அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா இந்த ஸ்டேட்ஸ்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும். லேட்டர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயுமே வந்துட்டு இந்த அப்சா வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தோம். புரியுதுங்களா? சரி, இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட்ல ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் அதாவது ஆர்மிக்கும் சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பவர்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ஏரியா வந்து டிஸ்டர்ப்டு ஏரியா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த ஏரியால லாவை வயலேட் பண்ணி யாராவது பிஹேவ் பண்ணாங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ஒருத்தவங்களை கில் பண்ற அளவுக்கு வந்துட்டு அதிகாரம் இருக்குதுங்க. ஈவன் எந்த பிரமிசஸ் யார் வீட்டை வேணா வந்துட்டு இவங்க போய் சோதனையும் பண்ணலாம். இதுக்கு கவர்மெண்ட்ல இந்த லா பதிரியே இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப் கார்டும் இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா இதுல நிறைய கன்சர்ன்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நிறைய டைம்ல இதை வந்துட்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மிஸ்யூஸ் பண்ணி ரேப்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி
ஜம்மு அண்ட் காஷ்மீர், நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்குது. சரி, இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் வந்து இந்தியால 4 ஸ்டேட்ல தாங்க அப்ளிகபிளா இருக்குது. அதாவது அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், அசாம். புரியுதுங்களா? இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட்ல வந்து நிறைய ஹியூமன் ரைட் வயலேஷன் வந்து நடக்கிறதுனால 2004ல வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஜஸ்டிஸ் ஜீவன் ரெட்டி கமிட்டியை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமிட்டி வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்துச்சுன்னா இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்டை வந்துட்டு ரிப்பீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லேட்டர் இதோட லீகாலிட்டியை சுப்ரீம் கோர்ட்லயும் வந்துட்டு சேலஞ்ச் பண்ணப்ப சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால கான்ஸ்டிடியூஷனலி வேலிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இது இன்னுமே இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னா இதை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன ரெகுலேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்ல ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்டை ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஏரியால எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவா டிஸ்டர்ப்டு ஏரியாவா அது ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட்ல வருமான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் வந்துட்டு இன்னைக்கு இந்து நியூஸ் பேப்பர்ல நாகாலாந்துல அப்ளிகபிளா இருக்கு அப்படின்னு நியூஸ்ல வந்திருக்குங்க. புரியுதுங்களா? Now going into the question. First statement, Armed Force Special Power Act gives unfettered powers to armed forces and central armed forces deployed in disturbed areas to kill anyone acting in contravention of law and arrest and search premises without warrant. அது கரெக்ட்டுங்க. அததானே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. 2004ல ஜஸ்டிஸ் ஜீவன் ரெட்டி கமிட்டி வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட், அது 5 மெம்பர் கமிட்டி தான். இதோடைய ரிப்போர்ட்டும் நம்ம என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது அப்சா வந்து ரிப்பீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸ்டேட்மெண்ட் 3 படிங்க. கரண்ட்லி அப்சா இஸ் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் அசாம், நாகாலாந்து, மணிப்பூர், அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம் அண்ட் திரிபுரா. தப்பு. மொத்தமா வந்து அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர் அண்ட் அசாம்ல மட்டும்தான் 4 ஸ்டேட்ல தான் இது அப்சா இன்னைக்கு என்போர்ஸ்மெண்ட்ல இருக்குது. அதுல மிசோரம் அண்ட் திரிபுரா கிடையாது. அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிட்டு ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன் பி ல 3 இருக்காது, எலிமினேட் பண்ணிடலாமா? ஆப்ஷன் சி லயும் 3 இருக்காது, எலிமினேட் பண்ணிடலாமா? ஆப்ஷன் டி லயும் 3 இருக்காது, எலிமினேட் பண்ணிடலாமா? So the correct answer given here is option A, 1 and 2 only. புரியுதுங்களா? Now moving into the next question. With reference to the draft Indian Telecommunication 2022 bill, consider the following statements. Number 1, it consolidates the Indian Telegraph Act 1885, Indian Wireless Telegraph Act 1933 and the Telegraph Wires Unlawful Protection Act 1950, which currently govern the telecommunication sector. Statement 2, it has not included OTT communication services such as WhatsApp calls, FaceTime and Google Meet under telecom services. Which of the statements given above is are correct? Friends, take your time and answer this question. ஆன்சர் பண்ணீங்களா? த டிராஃப்ட் டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் 2022 அப்படின்றது ஹிந்து நியூஸ் பேப்பர்ல லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாவே ரிப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இது இந்த வருஷம் பாஸ் பண்ண ஆக்ட்ன்றதுனால யூபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல பாலிட்டி செக்மெண்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். புரியுதுங்களா? அண்ட் ஈவன் உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாம்ல ஜிஎஸ் பேப்பர் 2ல ரெகுலேட்டரி பாடிஸ்ல இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த டிராஃப்ட் டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மெயினாவே பாஸ் பண்ணது எதுக்குன்னா இன்டர்நெட் பேஸ்டு ஓடிடி டெலிகாம் சர்வீசஸ் ஆன வாட்ஸ்அப் கால்ஸ், FaceTime, கூகுள் மீட்டை ரெகுலேட் பண்றதுக்கு மெயினா கொண்டுட்டு வந்த ஆக்டுங்க. ஏன்னா இப்போதைக்கு வாட்ஸ்அப் கால்ஸோ FaceTimeஓ கூகுள் மீட்டோ வந்துட்டு எந்த லைசன்ஸுமே தேவையில்ல அவங்க ஆப்ரேட் பண்றதுக்கு. ஆனா இதுவே வந்துட்டு ஒரு டெலிகாம் கம்பெனிஸான ரிலையன்ஸ் ஜியோவோ ஏர்டெல்லோ அவங்க வந்துட்டு ஒரு லைசன்ஸ் இருந்தாதான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்துட்டு இதை யூனிஃபார்மான ஒரு ரெகுலேஷனுக்குள்ளார கொண்டுட்டு வரணும். ஓடிடி பிளாட்ஃபார்மையும் அதாவது ஓடிடி டெலிகாம் சர்வீஸ் பிளாட்ஃபார்மையும் அப்படின்றதுனால கொண்டுட்டு வந்த சட்டம். இதுல கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவ்ரி இயர் இவங்களோட அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்ல இருந்து அதாவது 5% யூனிவர்சல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் ஃபீக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இன்னொரு 3% வந்துட்டு சர்வீஸ் ஃபீன்னு டோட்டலா 8% வந்து கவர்மெண்ட்டுக்கு இவங்க டாக்ஸ் பே பண்ணணும். புரியுதுங்களா? இந்த லைசன்ஸ் ஆப்ரேட் பண்றதுக்கு. ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ன்றது இனிமே வந்துட்டு வாட்ஸ்அப்போ கூகுளோ ஃபேஸ்புக்கோ FaceTimeஓ இவங்கலாம் என்ன பண்ணணும், போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் வாங்கி ஆப்ரேட் பண்ணணும். அப்புறம் எவ்ரி இயர் வர்ற ரெவென்யூல 5% வந்து யூனிவர்சல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இவங்க அந்த லைசன்ஸ் மூலமா வரக்கூடிய எல்லா அமௌண்ட்டையும் இந்த யூனிவர்சல் ஆப்ளிகேஷன் ஃபண்ட்ல வந்துட்டு கலெக்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். அந்த அமௌண்ட்டை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால கன்வெர்ட் பண்ணி அண்ட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ரூரல் ரிமோட் அர்பன் ஏரியாஸ்ல கனெக்டிவிட்டி ப்ரொமோட் பண்றதுக்கு, குறிப்பா இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை ப்ரொமோட் பண்றதுக்கு இந்த பணத்தை செயல்படுத்துவாங்க. புரியுதுங்களா? அண்ட் இந்த டிராஃப்ட் டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட்ல இந்த யூனிவர்சல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன்
டெலிகம்யூனிகேஷன் ஃபண்டுன்றதை ரீநேம் பண்ணி டெலிகம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு புதுசா பேர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அண்ட் சப்போஸ் வந்துட்டு ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன், கோவிட் மாதிரி டைம்ஸ்ல ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல அந்த லைசன்சிங் ஃபீ அந்த பர்டிகுலர் இயர்ல ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மோ இல்ல டெலிகாம் கம்பெனிஸோ பே பண்ண முடியலன்னா கவர்மெண்ட் வந்து அவங்கள கொஞ்சம் லேட்டரா பே பண்றதுக்கு கால அவகாசம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை ஷேராவோ வாங்கிக்கலாம். இல்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப நெருக்கடியான சிச்சுவேஷன் அப்படின்னா வந்துட்டு அதை டோட்டலாவே ரைட் ஆஃபும் பண்ணிடலாம். புரியுதுங்களா? சப்போஸ் வந்துட்டு அந்த ஓடிடி டெலிகாம் சர்வீஸ் கம்பெனியோ இல்ல நார்மல் டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடரான ஜியோ ஏர்டெல்லோ இவங்க இன்சால்வெண்ட் ஆனா, அதாவது திவால் ஆயிட்டாங்கன்னா அந்த லைசன்ஸ்ன்றத கவர்மெண்ட் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிக்கும். அண்ட் அந்த லைசன்சஸ் அந்த பர்டிகுலர் டெலிகாம் கம்பெனிஸ் வந்துட்டு கம்பெனியை மூடிட்டு போறப்ப கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கறப்ப அந்த லைசன்சிங் ஃபீயை வந்துட்டு கவர்மெண்ட் ரீஃபண்டும் பண்ணுவாங்க. இன் அடிஷன் டு தட் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ட்ராய், அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க தான் வந்துட்டு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு புதுசா லைசன்சிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த டிராஃப்ட் டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட்ல நிறைய அவங்களுடைய பவர்ஸை டைல்யூட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு கான்ட்ரோவர்சி இருந்ததுனால இது இன்னமும் வந்துட்டு ஆக்டா வந்துட்டு பாஸ் பண்ணாம இருக்குதுங்க. புரியுதுங்களா? Now going into the question. Statement 1. It consolidates the Indian Telegraph Act 1885, Indian Wireless Telegraphy Act 1933 and the Telegraph Wires Act 1950. ஆமாங்க, இந்த மூணு ஆக்டையுமே கன்சாலிடேட் பண்ணி தான் இந்த டிராஃப்ட் டெலிகம்யூனிகேஷன் பில்ல பாஸ் பண்ணி இருக்கிறோம். So first statement is correct. Statement 2 படிங்க. It has not included OTT. தப்பு. OTT டெலிகாம் சர்வீசஸ் தான் மெயினாவே உள்ளார கொண்டுட்டு வந்திருக்கிறோம். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்லி ராங். அப்ப ஆன்சரை பாருங்க. A option 1 only is the correct answer. புரியுதுங்களா? Now moving into the next question. With reference to Monetary Policy Committee, consider the following statements. Statement 1. The MPC consists of 6 members with Union Finance Minister as its ex officio chairperson. Statement 2. The MPC decides the RBI benchmark interest rates. Statement 3. MPC is required to meet at least 4 times in a year. Select the correct answer using the code given below. Friends, take your time and answer this question. ஆன்சர் பண்ணீங்களா? மானிட்டரி பாலிசி கமிட்டின்றது ஹிந்துல எக்கனாமிக் செக்ஷன்ல ரீசெண்டா இந்த எம்பிசி கமிட்டி வந்து மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல வந்திருக்கீங்க. பட் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த எம்பிசின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்றது 2016ல தாங்க செட்டப் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆர்பிஐல அவங்களே வந்துட்டு இண்டிபெண்டா பெஞ்ச்மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அதாவது சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், அந்த இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அதாவது ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்றதெல்லாம். இதை வந்து ஆர்பிஐ இண்டிபெண்டா அவங்களுடைய இன்டர்னல் டெசிஷன்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க 2015 வரைக்கும். பட் 2016ல தான் முதல்ல எம்பிசி அப்படின்ற ஒரு கமிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. புரியுதுங்களா? இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில ஒரு நோட்டபிளான விஷயம் என்னன்னா, மொத்தமா வந்துட்டு இதுல 6 பேர் மெம்பரா இருப்பாங்க. அண்ட் இதை சேர் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் தான் சேர் பண்ணுவாரு. புரியுதுங்களா? அண்ட் இந்த கமிட்டியோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா பெஞ்ச்மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். குறிப்பா இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணணுங்க. பெஞ்ச்மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது மூலமா. இன்ஃபிளேஷன்ன்றது இவங்களுக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் என்னன்னா 4 ± 2%. அப்படின்னா என்ன, மேக்ஸிமம் 6% வரைக்கும் போலாம். லோயர் லிமிட் வந்து 2%. அப்ப 2%ல இருந்து 6%க்குள்ளாரதாங்க இன்ஃபிளேஷன் இருக்கணும். பட் ஆனா இப்ப இந்த வருஷம் ஜனவரி 2022ல இருந்து இப்ப அக்டோபர் மாசம் வரைக்கும் இந்தியால இன்ஃபிளேஷன் ரேட் அப்படின்றது இந்த 6% தாண்டி இந்தியால ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. சோ இந்த மாதிரி வந்துட்டு தாண்டி இன்ஃபிளேஷன் டார்கெட் வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாம ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுங்க. இன் அடிஷன் டு தட் ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி கவர்மெண்ட் கிட்ட ஒரு மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட் அப்படின்றத சப்மிட் பண்ணுவாங்க. அதுல இன்ஃபிளேஷன் வரதுக்கான காரணங்கள் என்ன, அடுத்த 6 மாசத்துல இருந்து 1.5 வருஷத்துக்குள்ள என்னென்ன காரணங்களால் இல்ல எவ்வளவு இன்ஃபிளேஷன் வரலாம் அப்படின்றத இவங்க ஃபோர்காஸ்டும் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அண்ட் இதுல எடுக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது ஓட்டிங் பேசிஸ்ல தாங்க எடுப்பாங்க. ஏன்னா இதுல ஆர்பிஐ சைட்ல இருந்து 3 பேர் இருப்பாங்க, கவர்மெண்டோட சைட்ல இருந்து 3 பேர் இருப்பாங்க. புரியுதுங்களா? சோ அதனால ஏதாவது வந்துட்டு ஒரு டையான டெசிஷன் இருந்துச்சுன்னா அப்ப வந்துட்டு கவர்னருக்கு திரும்ப செகண்ட் ஓட்டிங் கிடைக்கும். அப்ப ஆர்பிஐ கவர்னரோட டெசிஷன் தான் வந்துட்டு அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அண்ட் இந்த எம்பிசி அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 4 டைமாவது மீட் பண்ணணுங்க. புரியுதுங்களா? Now going into the question. The MPC consists of 6 members with Union Finance Minister as its ex officio chairperson. அது தப்புங்க. ஏன்னா அதோடைய சேர்பர்சன் ஆர்பிஐ கவர்னர் தான். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்க. அப்ப ஆப்ஷனை பாருங்க. ஏல 1 இருக்கு, அதை எலிமினேட் பண்ணிடலாமா?
சிலையும் 1 இருக்கு, அதையும் எலிமினேட் பண்ணிடலாமா, டிலையும் 1 இருக்கு, அதையும் எலிமினேட் பண்ணிடலாமா. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 2 and 3. அதை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. The MPC decides the RBI benchmark interest rate, correct. MPC square to meet at least 4 times a year, அதுவும் கரெக்ட். புரியுதுங்களா? So the correct answer here is option B. Now moving into the today's mains answer writing practice question. How far Unlawful Activities Prevention Act UAPA gave impetus to fight against terror in India? 10 marker answer in 150 words. Friends, இந்த particular question இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்ல பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்ல Unlawful Activities Prevention Act சட்டம் மூலமா டெரரிசம் இந்தியால நிறைய கண்ட்ரோல்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிருக்காருங்க. இதோட பேசிக்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம IPM சீரியஸ்ல 2 நாள் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதை மிஸ் பண்ணிருந்தவங்க அதை போய் ஃபாலோ பண்ணி பாருங்க. அதாவது இந்த UAPA அப்படின்றது முதல்ல இந்திரா காந்தி கவர்மெண்ட் டைம்ல பிரிவினையை ஏற்படுத்துறவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு கொண்டுட்டு வந்த சட்டங்க 1967ல. அதுக்கப்புறம் இந்த 2004ல அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. டெரரிஸ்ட் ஆக்ட்ல இன்வால்வ் ஆறவங்களையும் வந்துட்டு முதல்ல இந்தியால கண்ட்ரோல் பண்றது கொண்டுட்டு வந்து பேன் பண்ணாங்க. அண்ட் ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்ன்றது இப்ப பிஜேபி கவர்மெண்ட் டைம்ல 2019ல கொண்டுட்டு வந்தாங்க. இதுல இண்டிவிஜுவல்ஸும் வந்துட்டு ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறதோ இல்ல அதை பிராக்டிஸ் பண்றதோ இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதோ டெரரிசத்தை அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு 2019 ஆக்ட்ல கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இதை தான் வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த UAPAல நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மூலமா நிறைய பவர்ஸ் கிடைச்சிருக்கு, இதனால டெரரிசம் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் இதுல இன்னொரு கான்ட்ரவர்சியா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அதர் சைட் ஆஃப் தி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதுல அரெஸ்ட் பண்றவங்க அப்படின்றது ஆர்பிட்ரியா கவர்மெண்ட் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா கன்விக்ஷன் ரேட்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3-4 இயர்ஸ்ல 4% தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால வந்துட்டு இந்த பர்டிகுலர் சட்டம் எந்த அளவு டெரரிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது ஒரு மிக்சடான ரியாக்ஷன் தாங்க. சோ இந்த கொஸ்டினை நீங்க அட்ரஸ் பண்றப்ப அந்த ஹவு ஃபார் அப்படின்றது யூ ஹேவ் த லிபர்ட்டி, அதாவது டு எ லார்ஜர் எக்ஸ்டென்ட் இதை அட்ரஸ் பண்ணுதா, இல்ல மீடியம் எக்ஸ்டென்ட் பண்ணுதா, இல்ல ஸ்மாலர் எக்ஸ்டென்ட் பண்ணுதா, இல்ல நெக்லிஜிபிளா பண்ணுதா அப்படின்றத நீங்க டேட்டாஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை வச்சு யூ ஹாவ் டு ஜஸ்டிஃபை இட். புரியுதுங்களா? So I hope this session is useful to you. We'll meet in tomorrow's video, friends, and thanks for watching.